சேசு மரி சூசை துணை. ஞானத்துடன் கூடிய செயல்முறையே வெற்றி தரும், உயர்வு தரும் என்பதை சபையுரையாளர் பகுதியில் பன்முறை தூய ஆவி உணர்த்த கேட்டிருப்போம். நம்மிடம் உள்ள செல்வத்தை ஞானத்துடன் செயல்பட்டு தயக்கமின்றி துணிவுடன் முதலீடு செய்து பொருளீட்ட வேண்டும். அதனை கொண்டு தான தர்மங்களும் நற்செயல்களும் செய்தல் வேண்டும். அதன் பயன் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் தேவையான சமயத்தில் கடவுள் அதன் பலனை அடையச் செய்வார். இவ்வுலக வாழ்வில் எச்சமயம் என்ன நேரும் என நமக்கு தெரியாது. எனவே நாம் செய்யும் புண்ணியங்களின் பலன்கள் அச்சமயத்தில் நம்மை கண்டிப்பாய் காப்பாற்றும். மழையானது பறந்து விரிந்து பெய்து நம்மை வாழ வைக்கும். ஒரு திசையில் விழும் மரமோ அங்கேயே விழுந்து கிடப்பது போல நாம் செய்யும் செயல்கள் நம்மை மையப்படுத்தி சுயநல செயல்களாக இருக்கும் பட்சத்தில் பயனில்லை. எனவே பிறருக்கு உதவுதல், கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து நற்செயல் செய்தல் என்பவற்றை குறித்து சபையுரையாளர் பகுதியில் தூய ஆவி கூற கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1, 2, 3. உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிபம் செய். ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும். உன் பணத்தை பிரித்து 7-8 இடங்களில் முதலாக வை. ஏனெனில் எங்கு எவ்வகையான இடர் நேரும் என்பதை நீ அறிய இயலாது. வானத்தில் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும். மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலேதான் கிடக்கும்.